ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்லேருந்தே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால மார்னிங் வந்து ஒரு 6 o'clock போல் தான் எழுந்திரிச்சிருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, இல்லைனா ஸ்கூல் லீவ் இருக்குது அப்படின்னாக்கா சாட்டர்டே சண்டேயாக இருக்கட்டும், இல்லைனா மழை நாட்களில் லீவ் விட்டாங்க அப்படின்னாக்கா கூட பசங்களுக்கு ஹாப்பியாக இருக்குதோ இல்லையோ, எனக்கு தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்லாம் வந்து 3 மணிக்கே எந்திரிச்சு எல்லாமே பண்ணேன் நான் தானே. ஆனா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. இந்த மாசம் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்குதுங்க. சுத்தமா முடியல. எந்திரிக்கவே முடியல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 o'clock போல தான் எந்திரிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே எந்திரிச்சாலுமே வந்து கதவு, ஜன்னல் எதுவுமே ஓப்பன் பண்றதில்ல. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குது. என்னதான் மார்னிங் அந்த அளவுக்கு கூலிங்கா இருந்தாலும், ஒரு 10 o'clock போல வந்து கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஆனா, இப்போ இந்த மாசம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, கார்த்திகை மாசம் ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்து மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குது இல்லையா? அது இல்லாம நல்ல குளிர்ந்த காத்து வேற அடிச்சுட்டே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து ரொம்ப வந்து சிரமமா தான் இருக்கு. ஒத்துழைக்க மாட்டேங்குது. மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப சிரமமா இருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்சு ஸ்வெட்டர் போட்டு அப்படி இப்படின்ட்டு தூங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கால்லலாம் வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நான் தூங்குறதே. அந்த அளவுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்குது. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹீட்டாவே அதாவது அவங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற ஹீட்லயே வந்து ஃபுட் எல்லாமே வந்து அப்பப்போ ஹீட் பண்ணி குடுங்க. அப்புறமா வந்து வெந்நியுமே வந்து அதிகமா வந்து சாப்பிடுங்க. அம் கொஞ்சம் இந்த மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, த்ரோட் வந்து ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லா தான் இருக்குது. அதனால வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்லலாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டியது மாரி இருக்குது. அப்பப்போ வந்து சுக்கு தண்ணி, வெத்தல இருக்கு இல்லையா? வெத்தலையுமே வந்து நம்ம வந்து சுடு தண்ணீல போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சளி வந்து கெட்டி உறைஞ்சிக்காம பார்த்துக்கும் அது. நான்லாம் தூங்கும்போதே பார்த்தீங்கன்னா, பக்கத்தில ஃப்ளாஸ்கில எனி டைம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வெந்நீ வச்சிருப்பேனே. அ உறக்கம் முழிச்சாலும் சரி, அப்புறம் நம்ம அடிக்கடி வந்து வெந்நீ வந்து நம்ம குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, அ நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து த்ரோட்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராம பார்த்துக்கலாம். அதனால வந்து அதிகமா வந்து ஹீட் பண்ணி வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கும், அதிகமா வெந்நீ குடிக்கிறதையும் பார்த்துக்கோங்க. என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு, இத வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து வருஷக்கணக்கா இந்த மாதிரி இந்த இந்த சளி பிரச்சனையில வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அ எனக்கு வந்து அதனாலேயே வந்து யாராவது வந்து நான் ரொம்ப உடம்பு முடியாம சளி இருக்கும், அதிகமா சளி இருக்கும், அவங்களால மூச்சு விட முடியாம அப்படிலாம் சிரமப்படும் போதெல்லாம், தும்மல் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து அத அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறனால, தெரியும் அந்த இது ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சளி அடைஞ்சிருச்சுன்னா, மூச்சு விடுறதுக்குலாம் வந்து நான் ரொம்பவே சிரமப்படுவேன். அதனால தான் நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து, அடிக்கடி இந்த மாரி டைம்ல வந்து ஏதாவது சுக்கு பாலு, அப்புறமா சுக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருவேன். அந்த சளி வந்து உறைஞ்சிக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்குவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்காம இருக்காது. ஏன்னா வந்து தும்மல் வரதான் செய்யும். இந்த கூலிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து பசங்களுக்கு வந்து தும்மல், அலர்ஜி எல்லாமே வரதான் செய்யும். ஆனா வந்தாலுமே அத வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்காம, இந்த சளி உறைஞ்சிராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அத வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும். அதுக்கு வேண்டி தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறனால வாசல்ல வந்து சங்கு கோலம் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு விட்டுருந்தேன். சிம்பிளா ரொம்பவே சிம்பிளா தான் போட்டு விட்டுருந்தேன். அப்புறமா கோயிலுக்கு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா, எந்திரிக்கிறவே பார்த்தீங்கன்னா 6 o'clock மேல ஆயிடுச்சு இல்லையா? கோயிலுக்கு நாங்க போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30க்கு மேலவே ஆயிடுச்சு. சரி என்னதான் இருந்தாலும் சாட்டர்டே தானே, லீவ் தானே சும்மா போயிட்டு வந்துரலாம். அவசரம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாவே தான் நானும் பசங்களுமே போயிட்டு வந்திருந்தோம். அப்புறமா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வர்றது விளக்குகள் தாங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விளக்கு ஏத்துறது தான் ஞாபகத்துக்கு வரும். அது வந்து திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் வந்து பரணி தீபம் ஏத்துறது வந்து வழக்கமாகவே வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்தாங்க நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். நீங்க எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.
அப்புறமா வந்து நீங்கள் இது வரைக்கும் வைக்கல அப்படின்னாக்கா கூட நம்ம திருக்கார்த்திகை அன்னைக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 5 தீபம் ஏற்றி வாசல்லையோ அப்படி இந்த பூஜை ரூமில் வைக்கலாம். அப்படி பூஜை ரூமில் வைக்க முடியாத பட்சத்தில் வாசலில் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெண்களுக்காக ஒரு 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 சின்ன விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் எந்த கோயிலாக இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். அப்படி அது எந்த நாளாக கூட இருக்கலாம். செவ்வாய், வெள்ளியாக இருக்கலாம். இல்லைன்னா மற்ற நாட்களில் உங்களுக்கு போக முடிகிற எந்த ஒரு நாளாகவும் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூவாக போய் வந்து பாருங்கள். உங்களுக்கே அந்த ஃபீல் வந்து ரொம்பவே வந்து புதுசாக ஒரு ஃபீல் நீங்களே உங்களுக்குள்ளாடி உணர்வீங்க. அது உண்மைக்குமே சத்தியம்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா கூட போயிட்டுருந்தது தான். இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்ததே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டினியூஸாக நான் போயிட்டு தான் இருக்கிறேன். எல்லா சாட்டர்டேஸ்லேயும் நான் வந்து போவேன். போக முடியாத நாட்களில் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்டினியூ பண்ணி நான் போயிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு நாள் நான் வந்து அப்படி போகலை அப்படின்னாக்கா வந்து என்ன என்னுடைய நாளே அன்னைக்கு பொழுது வந்து சரியாக இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். மழையோ வெயிலோ எப்படி இருக்குதோ சரி, நான் வந்து கண்டிப்பாக போயிடுவேன். அது ஏன் அப்படின்னாக்கா எனக்கு அந்த ஃபீல் வந்து பிடிச்சிக்கிது. அதனால தான் நான் அப்படி சொல்ல வரேன். அதேமாதிரி நீங்களுமே கண்டிப்பாக போங்க. ஃபஸ்ட்டு 2, 3 வாரங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். எல்லா திருக்கார்த்திகை நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு விளக்கு இல்லைன்னா 3 விளக்கு இல்லைன்னா 5 விளக்கு அப்படி வச்சு நீங்கள் ஒத்தப்படையில் வந்து கண்டிப்பாக புதுசாக வந்து ஒரு விளக்குனாலும் வாங்குங்க. அப்படி வாங்குறது ரொம்பவே சிறப்பு. நானுமே இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த விளக்கு கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வேண்டி ஒரு 5 விளக்குக்கு வேண்டி அவங்க அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால் நம்மளுக்கு தான் டைம் இருக்குதுல்ல, நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானுமே அன்றைக்கி வாங்கலை. இனிதாங்க நானுமே வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி தோணலை. அந்த 5 விளக்கு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நானே இருந்தேன். ஆனால் என்னோடய பையன் தான் சொன்னான், அம்மா உன்னோட நீ 5 விளக்கு வாங்குவ, அவங்க மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இந்த மழையில் நின்று அவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும்லம்மா, இன்னொரு நாள் நம்ம வருவோம்ல அப்போ வாங்கிக்கலாம், இல்லைனா இதுக்குன்னே நம்ம ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாமா, டைம் இருக்குதுல்ல அப்படின்னா. அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சார் நம்மளுக்கு தோணாதது கூட நம்ம பசங்க சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து பாடம் சொல்லித்தர மாதிரி அமையுது. எனக்குமே அது புரிஞ்சுது. நானுமே அதை அக்செப்ட் பண்ணி ஓகே மக்களே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். கோயிலுக்கு போயிட்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு டயர்டாக இருந்தது. நல்லா படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டோம். அப்புறமா ஈவினிங் மேலே தான் வாசலில் விளக்கு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷூட் பண்ணது தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சென்சார் டியாஸ் தாங்க. இது வந்து நம்ம வந்து போன வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்தது. இதை பார்த்துட்டு நான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருந்தேன். ஆனால் நான் வந்து ஆர்டர் போட்டாலுமே வந்து அந்த டேஸ்க்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால வந்து போன தடவை நான் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கல. இந்த தடவை வந்து முன்னக்கூட்டியே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்குறது வரைக்குமே எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்தது. ஆனால் அதோட பிரைட்னஸ் பார்க்குறம்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னென்னா ஒரு சில விளக்குகளில் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து வெளிச்சம் இருக்குது. ஒரு சில விளக்குகளில் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. சென்சார் அப்படிங்கிறனால அப்படி தான் இருக்கும் போல். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொத்தம் 24 விளக்கு இருந்தது. அதில் வந்து 2 விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எரியல. அப்புறமா என்னோடய பையன் வந்து அதை வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தான். எல்லா விளக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்னஸாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.